இப்போ நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தையால் உங்களோட வாழ்க்கையே மாற்ற முடியும். உங்களோட கனவுகளை நிஜமாக்க முடியும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். நினச்ச சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே உங்களை தேடி உங்கள் கைக்கே வரும். அந்த வேர்டு என்னன்னா நன்றி. என்னடா நன்றிங்கிற வேர்டுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறத விட அதிகமான பவர் இந்த நன்றிக்கு இருக்குது. இதை பற்றி தான் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்களே அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நீ இன்னொன்று கொடுக்கணும், ஒன்று கொடுத்தாதான் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பழமொழி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே ஒத்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கடைக்கு போய் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக காசு கொடுப்பீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு உங்களோட நேரத்தை செலவிடணும். இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு அது கிடைக்கும். இதே டெக்னிக்கை தான் நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணுறக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நன்றிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து நமக்கு தேவையான விஷயத்த ஈர்த்துக்க போகிறோம், அட்ராக்ட் பண்ண போகிறோம். சரி, ஏன் நம்ம இங்கே நன்றியை கொடுக்குறோம்? நம்ம வேறு ஏதாவது பொருளை கொடுத்து கூட நமக்கு தேவையான விஷயத்த வாங்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். நன்றி இந்த வார்த்தைக்கு பின்னாடி பிரபஞ்ச சக்தியும் ஈர்ப்பு சக்தியும் ஒளிஞ்சிட்ருக்கு. இப்போ நான் ஒரு சினாரியை சொல்கிறேன், அதை அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? தேங்க்ஸ், நன்றி, இந்த மாதிரி சொல்லுவீங்க. கரெக்டாக? நீங்கள் அந்த தேங்க்ஸ் சொல்கிற செகண்டை இப்போ நினச்சி பாருங்கள். ஜஸ்ட் திங்க் பண்ணுறப்பவே உங்கள் மைண்டு அவ்வளோ சூப்பராக ஆக்டிவ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு தடவும் நம்ம மனசார விரும்பி நன்றி சொல்கிறப்ப அதில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகமானது. நீங்கள் ஜஸ்ட் நன்றியை பற்றி சும்மா திங்க் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு மூவ் ஆகுறீங்க. இதுதான் நன்றியுணர்வோட பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் ஜஸ்ட் நினச்சா மட்டும் போதும், அதுவே உங்களை பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துரும். எனர்ஜி ஷிஃப்டிங் சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி ஷிஃப்டிங் இந்த கிராட்டிடியூடை வச்சு ரொம்ப சூப்பராகவே பண்ணலாம். இப்போது சிலர் வாழ்க்கையில் நடக்கும், எனக்கு எல்லாமே நெகட்டிவாக நடக்குது, காலையிலேருந்து நான் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என் வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அவங்களாம் டெய்லியும் நன்றி உணர்வாக இருந்தால் இந்த பிரச்சனையே அவங்களுக்கு வராது. இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். நன்றிக்கு இன்னொரு பெரிய பவர் இருக்குது. அது என்னென்னா, நம்மளோட கெட்ட கர்ம வினை பலனை இந்த நன்றி கம்ப்ளீட்டாக அழிச்சிரும். இதையெல்லாம் பழைய காலத்தில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ராஜாவை பற்றி போற்றி பாடுறது, அவங்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரியே பாட்டு எழுதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழைய காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அது எல்லாமே இப்போ அழிஞ்சிருச்சு. ஏன், பைபிளில் கூட இதை பற்றி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, யார்கிட்ட நன்றி உணர்வு இருக்கோ அவங்க மேலே மேலே வளர்ந்து வளர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதுவே யார்கிட்ட நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கோ அவங்கக்கிட்ட இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த வேர்டை நீங்கள் எல்லாத்துக்கூடையும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யார்கிட்ட காசை பற்றி நன்றியுணர்வு இருக்கோ அவங்கக்கிட்ட காசு மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி யார்கிட்ட காசை பற்றி நன்றியுணர்வு இல்லையோ அவங்ககிட்ட இருக்கிற காசும் அவங்கள விட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன நினச்சாலும் அதை இந்த கிராட்டிடியூடோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் இப்போ தான் இதை ஃபஸ்ட்டு தடவை கேள்விப்படுறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் நன்றி உணர்வுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஒன்றை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நன்றி உணர்வில் செம்ம ஸ்ட்ராங் ஆகுங்க. நன்றி உணர்வாக இருக்கிறதுனால சயின்டிஃபிக்காக என்னென்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம இப்போ கொஞ்சம் பார்த்துடலாம். நீங்கள் நன்றி உணர்வாக இருக்கிறப்ப உங்கள் பாடியில் இருக்க எனர்ஜி அப்படியே ஷிஃப்ட் ஆகும். ஐ மீன், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவாக இருந்தால் அது அப்படியே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அந்த எனர்ஜி. இந்த மாதிரி நம்ம உடம்புல எனர்ஜி ஷிஃப்டிங் நடக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புல டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். இது நம்ம கூட இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்கூடையும் ஷேர் ஆகும். அதனால் நீங்கள் நன்றி உணர்வாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் இந்த நன்றியுணர்வு இருக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் நன்றியுணர்வாக இருக்கிறப்பவே டோப்பமைன் அப்படிங்கிற ஹார்மோன் உங்ககிட்ட இருந்து வெளியே வரும். இந்த டோப்பமைனை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஹார்மோன் வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க, உங்கள் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். இது எல்லாமே இந்த ஒரே ஒன்று நன்றி உணர்வை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணலாம். எப்படி நம்ம இந்த நன்றி உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணுறது? இதுக்கான ஒரு குட்டி டெக்னிக்கை பார்க்கலாம். இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிட்ட நோட் பென் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை மொபைலில் கூட நோட்ஸ் அப்ளிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த விஷயத்துக்கெல்லாம் நன்றி உணர்வாக இருந்தீங்க இதை பற்றி டெய்லியும் 10 பாயிண்ட்டாக எழுதிக்கிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 விஷயம் எழுதுறீங்கன்னா அது நாளைக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. நாளைக்கு எழுதுகிற 10 விஷயம் அடுத்த நாள் ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு எழுதிக்கிட்டே வாங்க. வெறும் 10 பாயிண்ட் தான். இதை நீங்கள் எழுதுறதுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஜஸ்ட் அதை எழுதுகிறப்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு எழுதுங்க. நீங்கள் எழுதிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த மொபைலுக்கு நன்றி, இப்படி எழுதிட்டு அப்படியே மனசார அதுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களோட நன்றி உணர்வை அப்படியே வெளிப்படுத்துங்க. இந்த சிம்பிள் டெக்னிக்கை வெறும் ஒரு மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் தெரியும். உங்களை அறியாமலேயே நீங்கள் நல்ல விஷயத்த எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருக்கும், இந்த ஒரே ஒரு வார்த்தை கண்டிப்பாக என்னை மாற்றும், கண்டிப்பாக நான் நினச்சதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புனீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி குட்டி குட்டி டெக்னிக்ஸ் வேணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்கிட்ட நிறையா டெக்னிக்ஸ் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு நன்றி உணர்வில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசணும், லா ஆஃப் அட்ராக்ஷனில் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசணும், உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஜிமெயில் லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இதுக்காக நாங்கள் எந்த சார்ஜஸும் வாங்க மாட்டோம், எல்லாமே ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் பீஸ் படி தமிழ். நன்றி.